தென்னை வருமானத்தை விட ஜாதிக்காய் வருமானம் கொஞ்சம் கூடுதலாக வருது. பாக்குக்குள்ளே தனக்குள்ளே தான் வைக்கணும். அதுக்கு ஒரு ஷேடு இருக்கணும். ஒரு 50% ஷேடு இருக்கும். காய் 250லேருந்து இப்போ 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. எங்கெல்லாம் இடம் இருக்கோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, அங்கெல்லாம் செடி வச்சு மரம் வச்சு காப்பாற்றினா அது பெரிய, தனக்கும் பெரிய லாபம், சமுதாயத்துக்கும் பெரியது. இந்த பூமி வெப்பமாய் தடுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு. வாழ்க வளமுடன். என் பேர் பச்சையப்பன். நான் இருக்கிறது பொள்ளாச்சி. இங்கே கோவலம் தோட்டம் இருக்கோம். தென்னையில் ஜாதிக்காய் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு 20 வருஷம் இந்த செடி வச்சோம். ஊடு பயிராக பண்ணதுக்காக கொக்கோ ஜாதிக்காய் வச்சோம். இது வரைக்கும் நல்ல ஈல்டு வந்துட்டு இருந்தது. தொடர்ந்து தென்னை வருமானத்தை விட ஜாதிக்காய் வருமானம் கொஞ்சம் கூடுதலாக வருது. பராமரிப்பு கொஞ்சம் நல்லா வேணும். நோய்க்கு பெருசாக இல்லை. காய் எடுக்கிறது மட்டும் ஆளுக வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா கரெக்டான பக்குவத்தை எடுத்துட்டால் சரியாக வரும். அந்த வகையில் தென்னையில் ஜாதிக்காய்ங்கிறது ஒரு பெரிய பொள்ளாச்சி பகுதிக்கு பெரிய வரப்பிரசாதம். தென்னையில் ஒரே மாதிரி விலை இருக்கிறதில்ல. அதிகபட்சம் 40 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கம்மிப்பட்சம் 24 ரூபா டன்னுக்கு போகுது. 24 ரூபாய் ஆவரேஜ் காய் 50 ரூபான்னா 12 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் வந்துருக்கு. 12 கீழே வரல 10-12 ரூபாய்க்கு வந்துருக்கு. ஜாதிக்காய்க்கு இது வரைக்கும் பெரிய வீழ்ச்சி, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நாங்கள் வச்சதுக்கு பிறகு 4-5வது வருஷம் தான் காப்புக்கு வரும். ஒட்டு செடியே 4வது வருஷம் 5வது வருஷம் வரும். க்ரோத் ரொம்ப கிராஜுவலாக மெல்ல வரும். கொக்கோ செடி மாதிரியெல்லாம் தொடர்ந்து கவாத் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுக்கு தேவையில்லாத சூட் வந்துன்னா அதை மட்டும் கட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணவும் முடியாது. இதுலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 20 வரைக்கும் மேலே போனால் கவாத் பண்ணிடுங்க. அதிகம் மேலே போகும்போது காய் எடுக்க முடியறதில்ல. முந்தைய நாங்கள் வெட்டுனா மரம் கட்டு போகணும், வெட்டாமல் இருந்தோம். இப்போல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. ஏதோ 800-900 செடி வச்சுருக்குறேங்க. 1-2 பாடுவாசி, பெரிய பாடுவாசி வரலை. பெரிய இங்கே மழை நல்லா இருக்கா, மண் வளம் இருக்குன்னா பெரிய பாடுவாசி இல்லை. இப்போ இந்த ஏரியா நாங்கள் கிராப்டிங் செடி வச்சோம். அதையும் நாங்கள் சொல்லணும். ஒரு மரத்துக்கு 3 செடி வச்சோம். ரோல் டு ரோல் சென்டர் ஒன்று வச்சோம். இது எங்கள் பராமரிப்பு, இதனுடைய அனுபவம் அப்போ பட்டதுனால கிராப்ட்லேயே நேர் சூட்டு வந்துருச்சு. அந்த நேர் சூட்டு வந்தோடனே இப்போ இது நெருக்கமாக போச்சு. நேர் சூட்டு வந்தால் மரம் பெருசாகிடும். கிராப்டிங்னா அதை பூரா நேர் சூட்டியில் கட் பண்ணி இந்த கொக்கோ செடியுமே வச்சுருக்கணும். அதை நாங்கள் தவுந்து விட்டதுனால அது பெருசாகிடுச்சு. அதனால் இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல அடர்த்தியாக தெரியுது. அந்த இடம் சரியாக வரும். பாக்குக்குள்ளே தனக்குள்ளே தான் வைக்கணும். அதுக்கு ஒரு ஷேடு இருக்கணும். ஒரு 50% ஷேடு இருக்கும். வெயிலுக்கு இது அந்த மரம் தாங்குறது இல்லையே. ரொம்ப பெரிய மரமாயிட்ட தாங்குமேனு வெளியே பக்கம் பார்க்குறோம். அது கேரளாவில் பார்க்குறோம். ஆனால் அங்கே ஏற்கனவே மரங்கள் நிறையா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே யாரும் தனியாக வைக்கல. நீங்கள் பெருசாக எனக்கு தெரிஞ்சு வைக்கல. ஷேடு இருந்தால் நல்லது. இது சரள மண், செம்மண் எல்லாம் வருது. களிமண் வருதான்னு நான் ஒன்றும் அதை பார்க்கல. களிமண் காடு இந்த ஏரியாவில் இல்லைங்க. களிமண் சரள மண் செம்மண்லேயே நல்லா வரும். 10 வருஷத்தில் ஒரு 500லேருந்து போது அந்த செடி பராமரிக்கிறது பொறுத்து இருக்கும். நாங்கள் வச்ச போது ஃபஸ்ட்டில் 1000-1100 தான் பூ கொடுத்தோம். இப்போ கிட்டத்தட்ட 1800-2000 வரைக்கும் பூ போயிட்டுருக்கு. அதேமாதிரி காய் 250லேருந்து இப்போ 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. தொடர்ந்து போயிட்டுருக்கு. அது சின்ன வித்தியாசம் தான் வருது. நாங்கள் வச்சு ஒரு 5 வருஷம் தானே ஈல்டுக்கு வருது. 5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஈல்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். அப்போ ஸ்டெப்பாக கூடி இப்போ தான் ஈல்டு அதிகபட்சமாக வர்ற மாதிரி ஆகும். இப்போ கொக்கோ வச்சாங்கன்னா நாங்கள் ஒரு ஏக்கராவுக்கு 70 வரதுக்கு 140 செடி வைக்கலாங்க. இப்போ நாங்கள் இப்போ ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். 4 மரத்துக்கு இடையில் ஜாதிக்காயும் பலாவும் வச்சுட்டு மரத்துக்கு ரோல் டு ரோல் வைக்கிறோம். 2 கொக்கோ வைக்கிறோம். அப்போ காடு பூரா கவர் ஆகி பசுமையாக ஏற்பட்டு போயிடும். சூரிய வெளிச்சம் காட்டில் பெருசாக படாது, காற்றுப்படாது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட அதை வளர்ச்சா பண்ணணும். அதை மாடலாக பண்ணிகிட்ருக்குறோம். ஏதோ எங்கெல்லாம் இடம் இருக்கோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, அங்கெல்லாம் செடி வச்சு மரம் வச்சு காப்பாற்றினா அது பெரிய, தனக்கும் பெரிய லாபம், சமுதாயத்துக்கும் பெரியது. இந்த பூமி வெப்பமாய் தடுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு. எல்லா தோப்பு இதே மாதிரி பச்சை இருக்குன்னு வச்சுங்க, ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிருங்களே. இப்போ வெளியில் இருக்கிற மரத்தை விட அந்த மரம் வச்சுருக்குள்ள மரம் நல்லா காய்க்கும். அப்போ எங்களுக்கு என்ன அதில் ஐடியா வந்ததுன்னு சொன்னால், அப்புறம் அக்ரிகளுக்குள்ளே கூப்பிட்டு கேட்டோம். நிறைய அக்ரி பழக்கம் இருக்கனால கேட்டோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மரம் வச்சு வைக்கிறீங்க, மல்ச்சிங் கொடுக்கும், அந்தளவுக்கு இதாகிரும். அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தண்ணி குறைவாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அந்த அடிப்படையில் நான் வைக்கிறோம். இங்கெல்லாம் தண்ணி சர்ப்ளஸாகவே இருக்குது. அங்கே தண்ணி சட்டாக இருக்குது. அதை மேனேஜ்மெண்ட் வைக்கிறோம். தண்ணியிலே நம்ம படைப்பட வேண்டியது தான் அக்ரியுடைய மேனேஜ்மெண்ட். இப்போ தண்ணி இல்லாத பக்கம் செடி வைக்கல முடியும்னு நினச்சிட்டு வந்தோம். செடி வச்சுட்டா தண்ணி வைக்கிறது, குறைஞ்ச தண்ணி வச்சா காப்பாற்றிக்கலாங்கிறது ஒரு நிலை இருக்குது. அதுக்கு தான் அந்த ஃபார்ம் எங்களுக்கு மாடல் ஃபார்ம்.
வணக்கம்.